Are you audible? எஸ் முகில், எஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன். வெல்கம் பேக் டு த ஷோ. நான் உங்கள் ஆர்ஜே முகில். த ஷோ டிசி லைவ் வி கேர் வி ஷேர் அண்ட் வி ஆன் த ஆர். இப்போ நம்ம எல்லாருமே எந்த நாளில் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2025 அண்ட் த 25 Jan. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் த ரிபப்ளிக் டே. அது என்னடா ரிபப்ளிக் டே அப்படின்னு நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டா அவன் சொல்கிறான் சுதந்திர தினம் அப்படின்ட்டு. என்னது சுதந்திர தினமா? என்ன சொல்கிறீங்க சுதந்திர தினமா? இங்கே இருக்கிற பாதி பேருக்கு தெரியல சுதந்திர தினம் எது, குடியரசு தினம் எது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு விளக்கத்தாங்க இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நான் தான் உங்கள் ஆட்சி முக்கியம். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டிசி லைவ். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே போகிறோம், பார்த்துக்கோங்க. இப்போது ஜஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா Jan 26 அப்படிங்கிறது ரிப்பப்ளிக் டே அப்படின்ட்டு நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆரம்ப காலத்திலேயே இது ஒரு ஃப்ரீடம் டேவாக இருந்திருக்கு. ஃப்ரீடம் டே அப்படின்னா ஒரு விடுதலை நாள். ஏன் இது விடுதலை நாளாக ஆணுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் இது விடுதலை டே அப்படின்னு ஆணுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாகூரில் நடந்த ஒரு காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து தான் இது விடுதலை நாள் அப்படின்ட்டு காந்தியால் கொண்டாடப்பட வந்துட்டு இருக்கு. அப்பையிலிருந்து இது கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம போராடின எல்லாரையுமே நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலு நாச்சியார், காமராஜர், அப்புறம் கொடிக்காத்த குமரன், வஉசி ஐயர், வஉ சிதம்பரம் ஐயர், இவங்க எல்லாருமே நமக்கு தெரியும். இந்தியா லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரு, காந்தி அண்ட் அம்பேத்கர், இது மாதிரி திலகர், இது மாதிரி அவ்வளோ பேர் இருக்காங்க இந்தியா லெவலில் போராடினவங்க. இவங்க எல்லாருமே எதுக்காக போராடி இருக்காங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடி இருக்காங்க. அதனால தான் அது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு வருது. ஓகேங்களா? இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம முன்னாடி என்ன இருந்துச்சு, மன்னராட்சி இருந்துச்சு. மன்னராட்சி நடக்கப்போ என்ன இருந்துச்சு, ஒரு மொராட்சி இருந்துச்சு. மொராட்சி அப்படின்னா மன்னராட்சியில் அவங்களோட பசங்க அப்படின்ட்டு பசங்க அவங்க வம்சாவழி மட்டும்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சி பண்ணதில் என்ன நடக்குது, அவங்களோட ஹியாரிட்டி மட்டும்தான் அந்த நாட்டையே ஆள்ற லெவல்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அது மக்களிடையே எப்படி இருக்கும், ஒரு ராஜராஜ சோழன் அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் நல்லா தான் இருந்தாங்க. ஆனா அதுவே அவுரங்கசீப் அந்த மாதிரி மன்னர்கள்லாம் வரும்போது அவங்களோட மக்கள் ரொம்பவே கஷ்டம்தான் பட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி மன்னராட்சியும் இங்கே நடந்திருக்கு. அந்த மாதிரி மன்னரோட மொராலிட்டி தவறுன மன்னர்களும் இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற காலத்திலிருந்து அந்த இதை உடைச்சிட்டு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வந்து நம்மள கிட்டத்தட்ட 300 வருஷம் நம்மள ஆட்சி பண்றாங்க. அந்த 300 வருஷம் ஆட்சியில எவ்வளோ கொடுமை நடந்திருக்கு, எவ்வளோ கொடுங்கோல் விதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட மூவிஸ்ல இருந்து சரி, நமக்கே தெரியும், நம்ம ஸ்கூல்ல இருந்து சரி, இதை தான் நமக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. சுதந்திர போராட்டம், சத்தியாகிரகம், என்னென்னமோ உங்களுக்கு அதுல இருந்து தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி மன்னராட்சியிலிருந்து அந்த பிரிட்டிஷ் உள்ள வந்து நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆட்சி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் அதுக்குள்ள அடிமையா தான் இருந்தோம். ஆனா அடிமையா இருந்துகிட்டே நம்மளால இருக்கவும் முடியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா கட்சி, அதாவது காங்கிரஸ் இருக்கப்ப அவங்க ஒரு இடத்துலையும் போராட்டம் பண்றாங்க. காந்தி தலைமையிலிருந்து நான் வயலன்ஸ்ல போராட்டம் பண்றாங்க. இதுவே சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலிருந்து வயலண்டிக்கா ஆர்மி சைட்ல இருந்து போராட்டம் பண்றாங்க, எதிர்ப்பு நடத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அப்படி இருந்துமே இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு கிடைக்க வருது. இதுக்காக 1930 29 காலத்திலேயே லாகூர்ல ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் அப்போ, அதாவது சைமன் ஆக்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஒரு கமிஷன் உள்ள வந்து ஒரு இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஆக்டை கோ பேக் சொல்றாங்க. சைமன் ஆக்ட் கோ பேக் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே சொல்றாங்க. அப்படி கோ பேக் சொல்லிட்டே இருக்கும் பொழுது லாகூர்ல மட்டும் திலகர், அதாவது லாலா லஜ்பத் ராய் அப்படிங்கிறவங்கள அந்த போலீஸ் அடிச்சு கொன்னுடுறாங்க. இப்படி அடிச்சு கொல்லும் பொழுது என்ன ஆகுது, அதுக்கு பழி வாங்குறதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பகத்சிங் அவங்க இந்த அந்த போலீஸை கொண்டுடுறாங்க. இந்த மாதிரி கொல்லும் பொழுது அதனாலதான் பகத்சிங்கை போராட்டம் பண்ணி அவங்க அந்த போலீஸ் வந்து அவங்களையும் தூக்கில போட்டுடுறாங்க. இது போல பல போராட்டம் அந்த லாகூர்லயும் நடந்திருக்கு, நம்ம இந்தியாவிலயும் நடந்திருக்கு, என்னென்னமோ இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? இது மாதிரிதான் நமக்கு சுதந்திரமும் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் அந்த லாகூர்ல நடந்த அந்த டேல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா December 31 அப்போ நேரு தலைமையில ஒரு கொடி அங்க ஏத்துறாங்க.
ஓகேங்களா. அப்படி அங்கே கொடி ஏற்றும் பொழுது அந்த டேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வச்சு 26th அப்போ எல்லாருமே இந்த டேவை தான் ஃப்ரீடம் டே அப்படின்ட்டு அறிவிக்கி அந்த நாளை தான் கொடி ஏற்றி கொண்டாடணும் அப்படின்ட்டு நம்ம காந்தி சொல்றாங்க. இந்த காந்தி சொல்லிட்டு இருக்கிறத எல்லாருமே கடைசி வரைக்கும் வழிமொழிஞ்சிட்டு தான் போறாங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மன்னராட்சியோட, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்த அந்த பீரியட்ல அவங்க கொடுத்த லாவை மட்டும்தான் நம்ம கவனிச்சுக்கிட்டே வரோம். அது படியாக தான் நம்ம நடந்துக்கிட்டும் இருக்கோம். அப்படிங்கிறப்ப என்ன நடக்குது, அவங்க இதுல நம்மளும் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம மக்கள் நமக்குள்ளதான் இருக்கணும், வேற யாரையும் நம்மள ஆட்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்மொழி வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஜஸ்ட் ஒரு கமிஷன் நடத்துறாங்க. ஒரு 7 பேர் தலைமையிலான கமிஷன் நேரு முன்னிலையில நடக்குது. என்ன கமிஷன் நடக்குது, நம்ம அண்ணல் அம்பேத்கரை கூப்பிட்டு ஒரு கமிஷன் நடத்துறாங்க. இப்போ நீங்க ஒரு லா எழுதி தரணும். அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் கடுமையா ஒரு 7 பேர் கொண்ட குழுவை வச்சுக்கிட்டு நம்ம அண்ணல் அம்பேத்கர் ஒரு லா புத்தகத்தை எழுதி முடிக்கிறாரு. எதுக்கு எழுதி முடிக்கிறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் மட்டும் நம்மளை ஆட்சி பண்ணக்கூடாது, நமக்கு நம்ம சட்டம் நமக்காக இருக்கணும் அப்படின்ட்டு அம்பேத்கர் ஒரு லா புக்கை எழுதி கிட்டத்தட்ட எப்போ சப்மிட் பண்றாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. கழிச்சு எப்போ சப்மிட் பண்றாங்க அப்படின்னா 26 நவம்பர் 1949 அப்பவே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 24th அப்பவே அது எல்லாமே சைன் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன 26th ஃப்ரீடம் டே இருக்குல்ல, அந்த டேவை எடுத்துக்கிட்டு இந்த நாளில் நம்ம இதை கரெக்டாக ஃப்ரீடம் டேன்னு இருக்கு, அதனால நம்ம இதை கான்ஸ்டிடியூஷன் டேங்கிறது ஒரு தனி, இதை ரிப்பப்ளிக்கா நம்ம கொண்டாடுவோம். 24th சைன் பண்ணி ஃபுல்லாவே அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ரிப்பப்ளிக்கா கொண்டாடுவோம், மக்களாட்சிக்காக இந்த டேவை நம்ம வச்சு அதை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து முன்மொழிஞ்சு அதையே ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். இப்போ ஒரு சாங் கேட்டுட்டு வரலாம். Live, we care, we share, and we are and are. நான் உங்க ஆர்ஜே முகில். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிப்பப்ளிக் டே பத்தின ஸ்பெஷல். எடுத்தவொடனே நம்ம ஒரு ஜோக்கோட போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய ஜோக்லாம் இல்லை, ஒரு சின்ன ஜோக் போட்டுட்டு தான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். நாளைக்கு ரிப்பப்ளிக் டே வர்றதுனால ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு ஒரு கொடி வரையலாம் அப்படின்ட்டு நான் பெயிண்ட் வாங்க போயிட்டு இருந்தேங்க. அப்போ என்ன நடந்துச்சு, ஒரு 3 கலர்லையும் நான் பெயிண்ட் வாங்கிட்டு போகும்போது பெயிண்ட் எல்லாம் அழுதுச்சான். ஏன்னு யாருக்காவது ஆன்சர் தெரியுங்களா? பெயிண்ட் எல்லாமே அழுகுது, ஏன்னு சொல்லுங்க ப்ரோ. சக்தி ப்ரோ, உங்களுக்கு தெரியுங்களா? இல்ல தெரியலங்க. ஏன்னு பிரியாக்கா உங்களுக்கு? நோ, நானே ஆன்சர் சொல்றேன். இது ரொம்ப மொக்கையா இருந்தாலும் தயவுசெய்து சிரிச்சிருங்க. ஏன்னா அந்த பெயிண்ட் எல்லாரும் அடிக்க போறாங்க. யார் அந்த ஆன்சர் சொன்னது? நிவேதாக்கா நீங்களா? ஓகே. ஏன்னா அந்த பெயிண்ட் எல்லாரும் சேர்ந்து அடிக்க போறாங்களா, அதனால அந்த பெயிண்ட் கதறி அழுதுச்சா. ஓகேங்களா. நைஸ் ஃபார் தி ஜோக். சிரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து நம்ம ரிபப்ளிக் டே ஸ்பெஷல்ல என்ன பேச போறோம் அப்படின்னா, பேச போறது இல்ல, ஜஸ்ட் ஒரு இதா சொல்ல போறோம். ஃபிளாக கிண்டல் பண்ணாலோ இல்ல ஃபிளாக தப்பா யூஸ் பண்ணாலோ கேஸ் விழுதாங்க. என்ன கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஃபிளாகை தப்பா யூஸ் பண்ணாலோ இல்ல அந்த ஃபிளாகை கிழிச்சாலோ இல்ல அந்த ஃபிளாகை தலைகீழா குத்தினாலோ இல்ல அந்த ஃபிளாகை தப்பா ஏத்தினாலோ. இப்ப தப்பா ஏத்துறதுன்னா என்ன, தலைகீழா ஏத்திடுவாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் ஆக்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிறைய லா நம்ம அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கரை பற்றி பேசணும்னா நிறையா பேசிட்டே போகலாம். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பேரிஸ்டர் விடுறதுக்காக எவ்வளோ படித்து அமெரிக்கா போய் படித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ படித்து நமக்காக அந்த சட்ட புத்தகத்தை ஏற்றி அந்த சட்ட புத்தகத்தில் கொடிக்கான ரூலையும் அப்போவே சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ கொடிக்கான ரூல்னு வரும்போது கொடியோட கலரை எப்படி உருவாக்குனாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கொடியை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வியுமே வரும். இப்போ அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன். கொடி எப்படி உருவானுச்சு, இதுக்கு முன்னாடி மன்னராட்சியில எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மன்னருக்கும் ஒரு கொடியோட கலர் இருக்கும். இப்போ என்ன, சேரனுக்கு என்ன கலர் இருக்கும், சாரி கலர்னு சொல்ல மாட்டேன், சேரனுக்கு
அது ஒரு வில் இருக்கும், சோழனுக்கு புலி இருக்கும், பாண்டியனுக்கு மீன் சின்னம் இருக்கும். இது மாதிரி அவங்கவுங்க ஒரு ஒரு குழுவா இருக்கும் பொழுது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கொடி இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நாளாக நமக்கும் ஒரு கொடி தேவைப்படுது அப்படின்ட்டு நேரு, காந்தி எல்லாருமே ஒரு கமிஷன்ல இருக்காங்க. அப்போதான் காந்தி ஒரு கொடியை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன கொடி? மேல ஒயிட், கீழே கிரீன், அதுக்கும் கீழே ரெட்டு, அதுல சென்டர்ல காந்தி ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஒரு நெசவு தைக்கிற மாதிரி நூற்சிறை, அது ஒரு கையில வச்சு யூஸ் பண்ற மாதிரி ஒரு நூற்சிறைன்னு ஏதோ சொன்னாங்க, அது எனக்கு சரியா தெரியல. ஓகேங்களா? அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கொடி தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளாக நாளாக பிங்களி வெங்கையா அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு கொடி தேவை, என்னது நீங்க கொடியை எங்களுக்கு ரெடி பண்ணி தாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது என்ன ஆகுது, அவங்க ஒரு 13க்கும் மேற்பட்ட டிசைன்ஸை நம்ம காந்திக்கு ஒப்படைக்கிறாங்க. அதுல தான் இந்த மாதிரி கலர்ஸ் வருது. அந்த கலர் அதுக்கு முன்னாடி காந்தியால எப்படி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, காவி கலர் மேல ஓகே காவி இருக்கட்டும், சென்டர்ல ஒயிட் இருக்கட்டும், கீழே கிரீன் இருக்கட்டும். காவி எதுக்கு? ஹிந்துசம பேஸ் பண்ணி வரட்டும். கிரீன் எதுக்கு? முஸ்லீம் அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வரட்டும். ஒயிட் எதுக்கு? மற்ற இருக்கிற கம்யூனிட்டியை மதங்களையும் அதை சார்ந்து வரட்டும் அப்படின்ட்டு முன்னாடி இருந்துச்சு. ஓகேங்களா? முன்னாடி காந்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னால் ஆக ஆக அதுக்கப்புறம் காந்தியே ஒரு புக்ல எழுதியிருக்காங்க. கிரீன் வந்து எதுக்கு? ஜஸ்ட் பசுமைக்காகவும் ஒரு நம்பிக்கைக்காகவும் கிரீனை மாத்திருக்காங்க. ஓகேங்களா? கிரீன் எதுக்குன்னா ஒரு நம்பிக்கை, கிரீன்னால ஒரு ஹோப் கிடைக்குது. அதுக்கப்புறம் மேல இருக்கிற காவி கலர்னால ஒரு தியாகத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த காவி கலர். கீழே சென்டரா இருக்கிற ஒயிட்ல இருந்து நம்ம தூய்மையை, நம்ம தேசத்தோட தூய்மையை வெளிக்காட்டுறதுக்காக அந்த ஒயிட் கலர். அதுக்கப்புறம் அதுலயே நூற்சிறை, அந்த கையில நெசவு பண்ற அந்த பொருள் தான் இருந்திருக்கு சென்டர்ல. அதுக்கப்புறம் தான் இன்னொரு கமிஷன் அமைச்சு அதை சக்கரம், அதாவது அசோக சக்கரத்தை சென்டர்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கமிஷன்ல ஓகே சொல்லியிருக்காங்க. அந்த ஏன் அசோக சக்கரத்தை அது சென்டர்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த கப்பல்ல இருக்கிற அந்த கைப்பிடி அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 24 கோடுகளும் வருது. அந்த 24 கோடுகள் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்ல போனா, மனிதனோட 24 மணி நேரத்தை கூட மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் பிளாகோட ஒரு ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன வருது, இந்த பிளாக் எங்க ஏற்றப்படுது, எங்க அவிழ்க்கப்படுது அப்படிங்கிற 2 இருக்கு. அதாவது பிளாக் ஹாய்ஸ்டிங் அண்ட் பிளாக் அன்ஃபோல்டிங். இதுடா பிளாக் ஹாய்ஸ்டிங், பிளாக் அன்ஃபோல்டிங் ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. அதை பத்தி யாருக்கா தெரியுங்களா? தெரியாது, எல்லாரும் நானே சொல்லிடுறேன். பிளாக் ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது சுதந்திர தினத்துக்கு ஏற்றுற ஒரு கொடி. பிளாக் ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது சுதந்திர தினத்துக்கு ஏத்துவாங்க. எங்க ஏத்துவாங்க? டெல்லி செங்கோட்டையில யாரு முன்னிலையில ஏத்துவாங்க? அப்படியாது பிரைம் மினிஸ்டர் அந்த கொடியை கீழிருந்து மேல ஏத்துவாங்க. அதுக்கு பேரு தான் பிளாக் ஹாய்ஸ்டிங். கீழிருந்து மேல ஏன் ஏத்துறாங்க அப்படிங்கிறதுக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதாவது அந்த கொடியை இறுக்கமான கயிறுகளால கட்டி வச்சிருவாங்க. இறுக்கமான கயிறுகளாக ஏன் கட்டுறோம் அப்படின்னா, உள்ள பூக்கள் வச்சு, பூக்களை நம்ம மனுஷங்களாகவும் இறுக்கமாக கட்டியிருக்கிற அந்த கயிறை நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னு எடுத்துப்போம். இப்படி அந்த இறுக்கமா கட்டி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்துறோம். அதாவது ஏன் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மேல ஏத்துறாங்க அப்படின்னு பார்த்துட்டாலும், நம்ம உடனே ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் நமக்கு கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு கிடைச்சது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சதுனால பொறுமையா அந்த கொடியை மேல உயர்த்தி அதுக்கப்புறம் அந்த கொடிகளோட முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாங்க. அப்படி அவிழ்க்கும் பொழுது நம்ம ஆங்கிலேயர்கிட்ட இருந்து கொஞ்சமா சுதந்திரம் கிடைச்சு மேல போய் நம்ம பிரகாசமா சுதந்திரமா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பேரு தான் பிளாக் ஹாய்ஸ்டிங். ஓகேங்களா? இது எப்போ நடக்குது அப்படின்னா, சுதந்திர தினத்திற்கு மட்டும்தான். போராடி நம்ம பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்குற சுதந்திர தினத்துக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது. இதுவே பிளாக் அன்ஃபோல்டிங் அப்படின்னா, இது நம்ம எப்பொழுது நடக்குது? நம்ம ரிபப்ளிக் டேக்கு தான் நடக்குது. அதாவது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், மக்களாட்சியின் பொழுது நமக்கு கிடைச்ச ரிபப்ளிக், நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கரெக்டா ஆனதுக்கு அப்புறம் கிடைச்ச ரிபப்ளிக்ல இருந்து நமக்கு என்ன நடக்குது? பிளாக் அன்ஃபோல்டிங் பண்றாங்க. அது என்னடா பிளாக் அன்ஃபோல்டிங் புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி அங்க கட்டி வச்சிருப்பாங்க.
இது கீழெல்லாம் இருக்காது, ஆல்ரெடி மேலேயே கட்டி வச்சிடுவாங்க. அந்த கட்டி வச்சிருக்கிற கயிறை லேசா நம்ம கீழே பிடிச்சு இழுத்தா போதும், அந்த தேசக்கொடி பிரகாசமா காத்துல சாலா பறக்கும். ஓகேங்களா, இதுதான் ஃபிளாக் அன்ஃபோல்டிங். ஓகேங்களா, இதை நம்ம மாத்தி பண்றதும் தப்பு. ஓகேங்களா, இதனாலையும் நமக்கு கேஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதை யார் ஏத்துவா? ரிப்பப்ளிக் டேக்கு ஒரு விதமான ஒரு கல்ச்சர், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு விதமான கல்ச்சர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்ன நடக்கும்? டெல்லி செங்கோட்டையில அதாவது பிரைம் மினிஸ்டர் முன்னிலைமையில நம்ம கொடியை ஏத்துவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நடக்கும்? சிஎம் நம்ம கொடியை ஏத்துவாங்க. இதுவே ரிப்பப்ளிக் டேக்கு என்ன நடக்கும்? டெல்லி ராஜ்பாத்தில் ஒரு பெரிய பேரணியோட எல்லா கல்ச்சரும் சேர்ந்து நடந்து அந்த அந்த வழியில ஊர்வலமா போய் அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான தேர்களோட வெள்ளை குதிரைகளோட முதல்ல நடந்துச்சு. இப்போ வரைக்குமே எல்லா கல்ச்சரும் சேர்ந்து அந்த ராஜ்பாத்தில் நடந்து போய் அதுக்கப்புறம் யாரு முன்னிலையில் அந்த கொடி ஏத்துவாங்கன்னா இந்தியாவோட பிரசிடென்ட் முன்னிலையில். ஓகேங்களா, இந்தியாவோட பிரசிடென்ட் முன்னிலையில், அதாவது அந்த பிரசிடென்ட் தான் அந்த ஃபிளாகை அன்ஃபோல்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு வருஷமும் ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம ஊர்ல இல்லாம, அதாவது நம்ம நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ சீஃப் கெஸ்ட் நமக்கு வந்திருக்காங்க. பராக் ஒபாமால இருந்து நிறைய பேர் நம்ம இந்தியாவுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. இதுவே தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கொடியை யார் ஏத்துவா? வேற யாரும் இல்லை, நம்ம கவர்னர் தான் ஏத்துவாங்க. நம்ம ஆளுநர் தான் அந்த கொடியை ஏத்துற மாதிரி வரும். சரிங்களா, இதுக்கப்புறம் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளாகு கேஸும் நம்ம பார்த்தாச்சு, ஃப்ளாக் ஹோஸ்டிங்கும் பார்த்தாச்சு, ஃப்ளாக் அன்ஃபோல்டிங்கும் பார்த்தாச்சு. ரிப்பப்ளிக் டேக்கு ஏன் கிடைச்சிது அப்படிங்கிற உங்களுக்கு ஆன்சரும் கிடைச்சிருச்சு. கடைசியா ஒரு ஜோக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாட்டுக்கு போலாமா? இப்ப ஜோக் என்னன்னா, ஒன் செகண்ட். இப்ப ஜோக் என்னன்னா, ரொம்ப பெரிய ஜோக்லாம் கிடையாதுங்க. நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லா பறவையும் பார்க்குறேன். ஆனா எல்லா பறவையும் உண்மைதான் சொல்லுது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் ஏங்க பொய் சொல்லுது? இப்போ வரைக்கும் அந்த பறவை பொய் சொல்லிதான் இருக்கு. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? அது வாத்து எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல போகும். ஓகே காட், எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்குங்க. அது எங்க டீம் அக்கா நிவேதா அக்கா தான் ஈஸியா சொல்றாங்க எல்லாருக்குமே. ஏன்னா நான் ஆல்ரெடி நீங்க என்ன ஆன்சர் லீக் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூவி லீக் பண்ணிட்டேனா? சாரி. எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சால இது பெரிய ஜோக்கா மாறாம நம்ம பாட்டுக்கு நீங்க போயிடலாம். ஆன்சர் வந்து நிவேதா ரைட்டா சொல்லணும்னு நீங்க லீக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிவேதா அக்கா இல்லையா? எனக்கு என்னமோ அப்படிதான் அவங்க தோணுது. அவங்க ஜெனரல் நாலேஜ் அதிகம் அப்படிங்கறதுனால நிவேதா அக்காக்கு ரொம்ப ஈஸியான ஆன்சரா இருக்கு. நான் அடுத்த கொஸ்டின், அடுத்த ஜோக்கு பயங்கரமா எடுத்துட்டு வரேன் உங்களுக்காக. இப்போ நீங்க ஒரு பாட்டுக்கு போயிடலாம். இது உங்க டிஜே, சாரி ஆர்ஜே முகில், டிஜே சக்தி ப்ரோ, பாட்டை போடு ப்ரோ. இளநீ ஜோக் ரொம்ப பெருசாக ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிரிச்சிருங்க, அப்புறம் சிரிக்க முடியலன்னா கஷ்டம். அப்புறம் சிரிக்கிறது கஷ்டம், நான் கஷ்டப்படுவேன் ப்ரோ. இப்போ இளநீ ஜோக் என்னன்னா, நான் ரொம்ப கஷ்டமா இருந்தேன் ப்ரோ. ரொம்ப தண்ணி தாகம் வேற. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இளநீ சாப்பிடலாமாடா அப்படின்னு கேட்டேன். இளநீ தானே, வாங்கடா சாப்பிடலாம் அப்படின்ட்டு மெனக்கெட்டு என்னை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். ஏன்டா இங்கே இளநீ எங்கேயாவது வாங்கிட்டு வருவேன்டா அப்படின்னு கேட்கும்போது காட்டுக்குள்ள போயிட்டு ஒரே ஒரு இலைய பறிச்சு தண்ணியில போட்டு இந்தடா இதான் இளநீ அப்படின்னு கொடுத்தான். அன்னைக்கு நான் உடஞ்சு போயிட்டேங்க. இது நீங்க சிரிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க பாட்டுக்கே போயிடலாம். சென்டருக்கு தான் வரேன். நீங்க சென்டர்ல தானே இருப்பீங்க? நான் சென்ட்ரல்ல தான் இருப்பேன். அடுத்த வாரம் சென்டருக்கு தான் வரேன். நிவேதா, இவருக்கு போட்டோ ஒண்ணு ரெடி பண்ணுங்க. அவருக்கு மாலை போடுங்க, இல்ல போட்டோக்கு மாலை போடுங்க. சென்டருக்கு டிசைட் பண்ணுங்க. குட், வெரி குட். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் மொபைல். நைஸ், தேங்க் யூ. நீங்க சக்திங்க பாட்டுக்கு போயிடலாம். கேட்டிருக்கீங்களா? இல்ல மேம், ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். முடியலல எழுதி நிறைய. இருக்கீங்களா? இல்ல முடியல, ப்ரோ புரியல எனக்கு. எழுதிக்கிறீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, எனக்கு அது புரியல. எனக்கு அந்த கொஸ்டின் எப்படி என்ன இலை பிளஸ் நீர், இளநீர். எங்க ஒரு ரொம்ப தாகமா இருக்குது, தண்ணியில இலைய போட்டு இளநீர் ஓகே ஓகே, இளநீர். ஓகே. ஓ, நீங்க அவங்க வந்து சொன்னதான் உங்களுக்கு புரியுதா ப்ரோ? நான் IQ சொல்றது உங்களுக்கு ரொம்ப புரியலையா ப்ரோ? என் ஜோக்கு புரியலையா? இல்லைங்க, இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுச்சு. சக்தியோட ஐக்கியூ லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால Yes. அதனால ரொம்ப நீங்க ரொம்ப பெருசான யோசிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் இருக்கும். ஓகே ஓகே. சக்தி தாக எடுத்த இலை குடிப்பீங்க? இல்ல குடிக்க மாட்டேன் மேம். நைஸ் வாட்டரே குடிச்சிக்கிறேன். நைஸ் ஜோக். பட்
எடுத்தோடனே முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். எதுக்கு ரிபப்ளிக் முக்கியம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்தி அக்கா, சாரி ஞானப்பிரியா அக்கா, சக்தி அக்கா சாரி ப்ரோ, ஞானப்பிரியா அக்கா, உங்களுக்கு இதுனா தெரியுங்களா? ரிபப்ளிக் டே எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஆக்சுவலி முக்கில் ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டா, ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்கல, உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ், ஒரு சில ரீசன் வை ரிபப்ளிக் நமக்கு வேணும். ஏன்னா பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து குட்டி குட்டியாக நிறைய அரசர்கள் தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்தி அந்த பிரிட்டிஷ் ரூல்ஸை வெளியில் கொண்டு போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிறது வந்து கொடுத்தாங்க. அது வந்து இந்தியாவை ஒரு நாடாக மாற்றிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தானே நம்மளால எல்லாத்துக்கூடையும் கரெக்டாக அந்த வணிகம் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை. இன்னும் கூட எலாபரேட்டா சொல்லணும்னா, மக்களே மக்களுக்காக, மக்கள் அமைக்கும் ஆட்சி மக்களாட்சி, அதுக்கு இந்த ரிபப்ளிக் ரொம்பவும் தேவையாச்சு. அதனால தான் ரிபப்ளிக் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் இண்டிபெண்டன்ஸை கொண்டாடுறதோடைய ரிபப்ளிக்கை நம்ம இன்னுமே ஸ்பெஷலாக தான் கொண்டாடணும். ஓகேங்களா? ஆனால் இப்போ அதிகமாக அந்த அளவுக்கு யாருமே கொண்டாடுறதும் இல்லை. எங்கே அதிகமாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல்ஸில். ஆனால் ஸ்கூல்ஸில் இப்போ வரைக்குமே அன்ஃபோல்டிங் பண்ணுறது இல்லை. ரிபப்ளிக்காக இருந்தாலும் சரி, சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி, அன்ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது மேலே கொடி கட்டி வச்சுருப்பாங்க, அது ஜஸ்ட் அவுக்குற மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அது அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஃப்ளாக் ஹொய்ஸ்ட் ஃப்ளான் அன்ஃப்ளோர்டுன்ட்டு, கீழே இருந்து மேலே ஏற்றுறது, மேலே இருந்து அவுக்குறது. ஆனால் அது மாதிரி இப்போ பெருசாக அங்கேயும் நடக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் டெமோக்ரஸி, இஸ் மீன்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான் மக்களாட்சி. மக்களாட்சி எதுக்கு தேவை? மக்களே மக்களுக்கான, இப்போ தான் சொன்னேன், திருப்பி சொல்ல விரும்பல, அதுக்கான ஆட்சி தான். என் பக்கத்தில் வேற என் பசங்களாம் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க, நான் ஏதோ பேசுறதுங்கிற மாதிரி ஆர்ஜே பண்ணுறேன். அதனால ஓகேங்களா? இப்போ மக்களாட்சி எதுக்கு தேவைன்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா மன்னர் எல்லாருமே சேர்ந்து நம்மள ரொம்ப ஆட்சி புரிஞ்சு ரொம்ப கொடுங்கோல், அவங்க சிறையில் இருந்த ஆளில் பாதி நம்ம மட்டும்தான். ஓகேங்களா? அதுலேருந்து வெளில வரணும்ட்டு போராடணும். அதுலேருந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. அதுலேருந்து மக்கள் மட்டுமே ஒரு தலைவனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மக்களாட்சி கொண்டு வந்தாங்க. அதை கொண்டாடுற விதமாக தான் இந்த ரிபப்ளிக் டே உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு மெயின் கண்டென்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு ஜோக் போட்டு போயிடலாமா? டைம் முடிய போகுது, அதனால் இன்னொரு ஜோக் உங்களுக்கு வேணுங்களா? ஜோக் வேணுமா? கண்டென்ட் கம்மியாயிடுச்சு, ஜோக் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஞானப்பிரியாக்கா ஃபுல் கண்டென்ட்டையும் உங்களுக்கு எலாபரேட் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் எல்லாத்தையுமே கண்டென்ட் ஓரியன்டாக போகாமல் ஃபன் ஓரியன்டாகவே போயிடுறேன். ஓகேங்களா? ஓகே முகில், ஓகே நீங்க கேளுங்க. வெங்காயத்தை அறுத்தா எதுக்கு அழுகுறோம்? நம்ம கண்ணுல தண்ணி வருது. ப்ரோ சக்தி ப்ரோ, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா ப்ரோ? வெங்காயம் அறுத்தா எதுக்கு அழுகுறோம்? எதுக்கு ப்ரோ கண்ணுல தண்ணி அழுகுறோம்? இல்ல சயின்டிபிக்கானா ஓரளவுக்கு சொல்லலாம், பண்ணா சொல்றீங்களே. சயின்டிபிக்காக யோசிச்சு சொல்லுங்க ப்ரோ. உங்க ஐக்யூ லெவல் ஜாஸ்தின்னு அக்கா சொல்லிட்டாங்க, நீங்க மேம் சொன்னாங்க. நீங்க ஐக்யூ பயங்கரமா யோசிச்சு உங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்க, நான் கேட்குறோம். அதுல இருக்க ஒரு கெமிக்கல்னால நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வர வாய்ப்பு இருக்கு. யா இட்ஸ் எ கெமிக்கல். சொல்லுங்க ப்ரோ. அதுக்கு மேல அந்த கெமிக்கல் கண்ணுக்கு தண்ணி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன் காயம் ஏற்படுறதுனால நமக்கு கண்ணுல தண்ணி வருது. ஓகே, வெங்காயத்துக்கு தானே காயம் ஏற்படுது, நம்மளுக்கு இல்லையே. காயம் நம்ம தானே பண்றோம். நீங்க அதை என்கிட்டயே சயின்டிபிக்கா வேற எடுத்துட்டு வரீங்க. காயம் ஏற்படுறதுனால நம்ம கண்ணுல தண்ணி வருது ப்ரோ. இன்னொரு ஜோக் உங்களுக்காகவே நான் இன்னொன்னு வச்சிருக்கேன். சக்தி, ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துல முகில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், பிசிக்ஸ் படிச்சாரு. பட் அவர் பேசுறதுக்கும் பிசிக்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஃபிசிக்ஸ் ஓரியன்டா பேசணும்னா இட்ஸ் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் என்கிட்ட வீட்டில் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் தான் நான் ஃபிசிக்ஸே போடுவேன். அதாவது நிறைய மேத்தமெட்டிக்ஸ் வரும், மேக்ஸ் கூட எனக்கு அந்த அளவுக்கு வராது. அக்கா என் காலேஜ் சீனியர் தான். நானே இப்போதான் கேட்டேன், அக்கா என்னக்கா யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பயங்கரமா பேசுறாங்களே, எங்க கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் எடுத்து வச்ச கண்டென்ட்டை பாதி அவங்களே சொல்லிட்டாங்க. சரி யாரா இருக்குன்ட்டு நான் பேசலான்னு போனா கரெக்டா எனக்கு டெக்ஸ்ட் வருது, நீ தம்பி நீ என்னடா பண்றீங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது இவங்க என் காலேஜ் சீனியர்ன்ட்டு. சரி ரொம்ப அறுக்காம நான் அந்த திருப்பி இன்னொரு ஜோக்கு போயிடுறேன். ஜோக் என்னன்னா,
நிவேதாக்கா இருக்கீங்களா? உங்களுக்காக ஜோக் தான் இது. ம். ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு தங்க நகை வாங்கி வாங்கி தரான். ஆனாலுமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்? அதாவது தங்க நகையெல்லாம் வாங்கி தான் தரான். அவன் இப்போ வேலைக்கு சேர்ந்து என்னென்ன பண்ணி தங்க நகையெல்லாம் வாங்கி தரான். ஆனாலும் அவன் வீட்டுல கஷ்டம்தான். ஏன் மேம் உங்களுக்கு தெரியுங்களா? ப்ரோ சக்தி ப்ரோ உங்களுக்கு யார பிரியா உங்களுக்கு? இல்ல அவங்க கிட்ட இருந்து நகையில வாங்கி வேற வீட்டுக்கு கொடுக்குறாருன்னு, அதனால மேபி கஷ்டமா இருக்கும். நெருங்கிட்டீங்க ப்ரோ, நெருங்கிட்டீங்க ப்ரோ. ஓகே இருங்க யோசிக்கிறேன். நூறில் இருக்கீங்க. நீங்க சயின்டிபிக்கலா யோசிக்க வேணாம். தங்க நகை, ஏன்னா தங்கச்சியோட நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறதுனால அவங்க வீட்டுல இன்னும் கஷ்டமாவே இருக்கு. ஓகே தங்க நகை வாங்கி அப்ப கூட வைஃப் தான் கொடுத்தாங்க. லோன் கட்டுறதுக்காக தங்கச்சி நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் ப்ரோ, அதனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஓகே இட்ஸ் நாட் ஏ தங்க நகை, இட்ஸ் ஏ தங்கச்சி நகை. எங்க அப்புறம் இந்த ஜோக்லாம் இருக்கு சொன்னீங்கன்னா நானும் யூஸ் பண்ணிப்பேன் அதெல்லாம். இந்த ஜோக் எல்லாமே எங்க ஃபேக்டரிக்குள்ள, அதாவது எங்க டிசி கம்பெனி, டிசி குரோ கம்பெனி உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த கோவிங் சென்டருக்குள்ளே நாங்க உருவாக்கிறோம். ஆர் ப்ராசஸ் கூட நாங்க உருவாக்கிறோம். ஓகே சென்டருக்குள்ள போற காமெடி அதெல்லாம். ஆர் ப்ராசஸ் குள்ளவே நாங்க உருவாக்கிக்கிறோம் ப்ரோ. ஓகே நைஸ். ஒரு கேங்கே போறாங்க ப்ரோ. ஓகே ஓகே. ஹலோ எஸ் முகில், வேற ஏதாவது காமெடி இருக்கா? வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இப்போ நீங்க ஒன் செகண்ட். இப்போ நீங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல இருக்கீங்க. அங்க ஒருத்தனை மட்டும் கேப்டனா உருவாக்க பாக்குறீங்க. யாரை நீங்க உருவாக்குவீங்க? நான் போறேன், நான் ஒருத்தவனை டக்குன்னு பார்த்தானா உருவாக்கிட்டேன், ஒன்னு பண்ணி உருவாக்கிட்டேன். என்னன்னு சொல்லுங்க. தலைவான்னு கத்திருப்பீங்க. தலைவன்லாம் கத்தல. நிவேதாக்கா உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தவன் மட்டும் கேப் போட்டிருந்தான். அவன் கேப்டன், அவன் கேப்ப லைட்டா டேர்ன் பண்ணி நீ தாண்டா கேப்டன் வாடா மேல அப்படின்னு அவனை உருவாக்கிட்டான். கேப்ப டேர்ன் கேப்டன். நைஸ் நைஸ் ஒன். ஐ திங்க் நீங்க ஃபியூச்சர்ல நீங்க பெரிய ஆளா ஆக போறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பேசி பேசியே. உங்க தலைமையில நாங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். உங்க தலைமையில நாங்க வந்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நானும் சக்தி முடிவு பண்ணிட்டோம் இப்பையில இருந்து. ஓகே வாங்க வாங்க, நம்ம எல்லாருமே மக்களாட்சியில இருக்கிறதுனால திறந்த வழியா நம்மளே ஒரு கட்சி உருவாக்கி நம்மளே எதிர்த்து கேட்போம் யாரா இருந்தாலும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு போகலன்னா கூட கண்டென்ட்டே இல்லாம எந்த மாதிரிலாம் பேசலாம், எப்படிலாம் ஜோக் பண்ணலாம்னு உங்ககிட்ட நாங்க கத்துக்கிறதுக்கு இருக்கோம். கண்டுபிடிச்சது ரொம்ப தவறு, கண்டுபிடிச்சதை வெளில சொல்றதுங்கிறது மிகவும் தவறு. நான் கண்டென்ட் ஓரியன்டா போகாம காமெடி ஓரியன்டா போனதுனால நீங்க ஜாலியா எடுத்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதோட ஷோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, ஈக்குவாலிட்டி. என்னடா ஃபன்னா பெஸ்ட் ஈக்குவாலிட்டின்னு சொல்றானேன்னு பார்க்காதீங்க. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எந்த இடத்துலையுமே நம்ம ஈக்குவாலிட்டி தான் பார்க்கணும். மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் அதுக்கும் மேலே இருக்கிறவன் அதுக்கும் கீழே இருக்கிறவன் அப்படின்னு நம்ம இன்னை வரைக்கும் என்னைக்குமே பார்க்கக்கூடாது. சரிங்களா? எப்போ இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஈக்குவாலிட்டியும் ஹியூமனிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சொல்லிக்கிட்டு யாரையும் எங்கேயும் கீழேயோ மேலேயோ வச்சு பார்க்காதீங்க. எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ முடிக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே முகில். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது டிசி லைவ். வி கேர் ஆன் ஏர். Okay, bye.